குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் +2 போர்ஷன் பார்க்கலாம். யூனிட் 1 மெட்டலர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் மெட்டலர்ஜி? மெட்டலர்ஜி இஸ் ரிலேட்டட் டு த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டலர்ஜிங்கிறது எதை ரிலேட் பண்ணுதுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெட்டலோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ரிலேட் பண்ணுறது தான் மெட்டலர்ஜி. ஓகே, ஸோ in nature, only a few metals occurs in their native state. All other metals occurs in combined state as their oxides, sulfides, silicates. So நேச்சரில் பார்த்தீங்கன்னா most of the metals, few metals native stateல கிடைக்குது. So native state means free state. ஓகேவா? So all other metals occurs in combined state. Combined state means oxides. Metals combines with oxygen to form a metal oxides. Metals combines with sulfur named as sulfides. Metals present in silicons, Si, is named as silicates. ஓகேவா? ஸோ மெட்டல் வந்து ஆக்சிஜனோட இருந்தால் ஆக்சைட்ஸ்னும், சல்ஃபரோடு இருந்தால் சல்பைட்ஸ்னும், சிலிக்கோனோட இருந்தால் சிலிகேட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் பார்த்தீங்கன்னா, காப்பர் இஸ் அக்கர்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் Cu2O. ஸோ அதுவே சல்ஃபரோட இருந்தால் Cu2S. ஓகேவா? சல்பைடு. ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கோனோட இருந்தால் சிலிகேட்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அக்கர்ஸ் இன் கம்பைன் ஸ்டேட். கம்பைன் ஸ்டேட் மீன்ஸ் எது கூடயாது ஆக்சிஜன், சல்ஃபர், சிலிக்கான் இதோடு சேர்ந்து கம்பைன் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து அப்படின்னா ஓர்லேருந்து. சரியா? ஸோ த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் நேச்சுரல் சோர்ஸ் ஃப்ரம் ஓர் by using different step of metallurgical process. ஓகேவா? the extraction of metals from ores by using different methods of process is called metallurgy. ஓகேவா? different methods of process யூஸ் பண்ணி ஓரில் இருந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் நேச்சுரல் சோர்ஸ் இஸ் linked to the history of human civilization. Human civilizationோட இது லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. Ancient peoples used the available materials in their environment, which includes fires and metals, and they were limited to the metal available on the earth surface. ஸோ ஆன்ஷியன்ட் பீப்புள்னால் பழங்கால மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட கிடச்சிருக்க ஃபயர்ஸையும் மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் டெவலப் ஆக ஓகே, நாகரிக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நாள் ஆக என்ன ஆகுது அப்படின்னா இப்போது மாடர்ன் வேர்ல்டு. ஸோ மாடர்ன் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஓர்லேருந்து மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் மீன்ஸ், ஸோ மெட்டல்ஸோட நேச்சர் என்ன, மெட்டல்ஸ் எப்படி அக்கர்ஸ் ஆகுது, நேட்டிவ் ஸ்டேட் ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்குதா, கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் மெலியபிள். ஸோ வாட் இஸ் ஷைனி அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். மெலியபிள் மீன்ஸ் இஸ் ஈஸியலி மேக் டு ஷீட். ஓகேவா? ஷீட் மாதிரி மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அண்ட் மெலியபிள். சரி, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சரஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலில் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. எந்த மாதிரி இருக்கும்போதுனா காம்பவுண்டாக இருக்கும்போது. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர் as compound. ஸோ காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ காம்பவுண்ட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ மெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பர் இஸ் மெட்டல். இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்டில் இருக்குது. சப்போஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னது காம்பவுண்டு. ஸோ எலமெண்ட்ஸ் கம்பைன்ட் ஆனால் மாலிகுல்ஸ் கம்பைன்ட் ஆனால் காம்பவுண்ட்ஸ்.
Okay, so in general pure metals are shiny and malleable. Most of the metals are found as compounds with different properties. காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும்போது ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், metals having least chemical reactivity such as copper, silver, gold, platinum occurs in significant amount as native state. So native state means free state. Most of the metals having the least reactivity, least reactivity இருக்கிற metals, for example என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஸோ காப்பர் Cu, சில்வர் Ag, okay, gold Au, platinum Pt. So occurs in significant amount. Significant amount means least amount. So small quantity of least reactive metals occurs. Okay, so இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so metals having least chemical reactivity such as copper, silver, gold, platinum occurs in significant amount as native state. Small quantity of metal மட்டும்தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்குது. நேட்டிவ் ஸ்டேட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டேட். ஸோ ஃப்ரீ மெட்டல்ஸ், ஸோ reactive metals means example alkali metals. So alkali metals occurs in their combined state. alkali metals நமக்கே தெரியும் இல்லையா, ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் are moving down top to bottom in a periodic table. First group elements are S block elements. So first group elements are named as alkali metals. Alkali metals are highly reactive, occurs in the combined state. So these metals are extracted by using different metallurgical process. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கிற அந்த மெட்டல்ஸை டிஃப்ரெண்ட் சூட்டபிள் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், அதுக்கு எந்த மெட்டலோ அந்த எந்த ஓர்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த சூட்டபிள் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஓர் பை யூஸிங் சூட்டபிள் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? எஸ் சார். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் ஓர்ஸ். நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்டல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். எகெயின் ரீகால் பண்ணலாம் பாருங்கள். ஸோ மெட்டல்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். மினரல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் மினரல். ஸோ மினரல் மீன்ஸ் a naturally occurring substance obtained by mining which contain the metal in free state or in the form of compound, oxides, sulfides, etc. is called minerals. ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ஃப்ரீ ஸ்டேட் தனியாகவும் இருக்கலாம், இல்லை ஆக்சைட்ஸோடு சேர்ந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து ஆக்சைட் காம்பவுண்டாக இருக்கலாம், சல்பைடோடு சேர்ந்து சல்பைட் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ் மினரல்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மினரல்ஸ்? எஸ், நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் obtained by mining which contain the metal in free state or in the form of compound like oxides and sulfides is called minerals. ஓகேவா? ஸோ நேச்சுரலாக மைனிங்கில் கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸில் மெட்டல் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கலாம், மெட்டல் மட்டும் இருக்கலாம். அது இல்லாமல் ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைட்ஸாவோ சல்ஃபரோடு சேர்ந்து சல்ஃபேட்ஸாவோ இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மெட்டலோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மினரல்ஸில் ஸ்மால் குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மினரல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் 98% ஃபார் எக்ஸாம்பிள் 90 சொல்லலாம். 90% ஓர், 90% என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ், வேஸ்ட். ஓகேவா? 90% வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அண்டு 10% என்ன இருக்குன்னா மெட்டல் இருக்கும். இப்படி இருக்கிறது தான் மினரல்ஸ். ஸோ மோஸ்ட் வந்து
இம்ப்யூரிட்டிஸ் தான் மினரல்ஸில் இருக்கும். மெட்டலோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். பாருங்கள். So the metal of interest is present only in small amount. Some of them contains a reasonable percentage of metal. ஓகேவா? சம் ஓர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ மினரல்ஸில் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இம்ப்யூரிட்டிஸ் தான் இருக்கும். வேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இஸ் ப்ரெசன்ட் இன் அரவுண்ட் 800 மினரல்ஸ். ஸோ அயன்கிற மெட்டல் 800 மினரல்ஸில் இருக்குது, 800 மினரல்ஸில் இருக்குது. இருந்தாலும் சம் ஆஃப் தம் சச்சஸ் ஹேமடைட் அண்ட் மேகடைட் ஆர் எக்ஸெட்ரா ஆர் கண்டெய்னிங் த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஓர் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான். ஸோ இப்போ அயனை வந்து அயனோட மினரல்ஸ் 800 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அயனோட மினரல்ஸ் 800 இருந்தாலும் கூட த ஹேமடைட் அண்ட் மேக்னடைட்டில் இருந்து மட்டும்தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயானை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் என்னது? சம் மினரல்ஸ் இஸ் கால்ட் ஓர். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் மினரலில் மட்டும்தான் மெட்டலோட பர்சன்டேஜ் ஹை பர்சன்டேஜாக இருக்கும். அந்த மினரல் தான் என்னென்னா அந்த மெட்டலோட ஓர். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள். சம் ஆஃப் தம் such as hematite and magnetite etc. containing high percentage of ion are commonly used for the extraction of ions. Okay, such minerals that contains a high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called ores. எந்த மினரல்ல இருந்து லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டலை எக்கனாமிக்கலாக ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்ஸ் தான் அந்த மெட்டலோட ஓர். ஓகே, ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். நல்லா கவனிக்கணும். எல்லா மினரல்ஸும் வந்து என்னவா இருக்குன்னா எல்லா ஓர்ஸும் மினரல்ஸாக இருக்கலாம், பட் எல்லா மினரல்ஸும் ஓர்ஸாக இருக்காது. ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், எல்லா ஓர்ஸுமே மினரலாக இருக்கலாம், பட் ஆல் ஓர்ஸ் ஆர் நாட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. இப்போ பார்த்திங்கன்னா அயனோட மினரல்ஸ் 800 இருந்தாலும் கூட எல்லாமே மினரல்ஸ் தான், பட் இதில் ஹேமடைட் அண்டு மேக்னடைட் மட்டும்தான் என்னது? ஓர்ஸ். ஓகேவா? அதிலிருந்து மட்டும் அந்த மினரல்லேருந்து மட்டும்தான் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே மினரல்ஸ் தான், பட் எந்த மினரல்லிருந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல் தான் அந்த மெட்டலோட ஓர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுமினியத்தோட மினரல் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. சைனா கிளே அண்ட் பாக்சைட் 2 இருக்குது. பாக்சைட் அண்ட் சைனா கிளே வந்து மினரல், but bauxite mineral having high percentage of aluminum, but china clay having low percentage of aluminum. ஸோ எந்த இதில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்கோ அதுதான் அலுமினியத்தோட சீஃப் ஓர் வந்து பார்த்திங்கன்னா பாக்சைட். பட் சைனா கிளே ஹேவிங் லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் மீன்ஸ் சைனா கிளே மினரல் வந்து சைனா கிளே ஆர் மினரல். சைனா கிளே வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? சைனா கிளேவை மினரல்ஸ்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ எந்த மினரலில் லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கோ அது மினரல் தான், பட் எந்த மினரலில் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ஓர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாக்சைட் அண்ட் சைனா கிளேங்கிறது அலுமினியத்தோட மினரல்ஸ், பட் பாக்சைட்டுங்கிற மினரல் இருந்து மட்டும்தான் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ் பாக்சைட். த மினரல் ஆஃப் அலுமினியம் இஸ் சைனா கிளே. மினரலில் ரெண்டையும் சொல்லிக்கலாம், பட் ஓர் வந்து பாக்சைட். போத் ஆஃப் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். Aluminum can be commercially extracted from bauxite, while the extraction from China clay is not profitable one. Hence the mineral bauxite, hence and the China clay is a mineral, but bauxite is an ore of aluminium. Okay, அதான் சொல்லியிருக்காங்க. Bauxite is an ore of aluminium,
ore of aluminum, but China clay is not. China clay is only mineral, but bauxite is a ore of mineral. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல்ஸ் புரியுதா? ஓகே, உங்களுக்கு டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஓகேவா? ஸோ மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ டேப்லெட் ஃபார்மேட்டில் மெட்டீரியலில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ். வாட் ஆர் த மெட்டல்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ்? ஓர்ஸ்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின், 2 மார்க் கொஷின். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாருங்கள், த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்ஸ். ஓர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஸோ ஓர்ஸ் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓர்ஸ் ஹேவிங் த சம் soil impurities. The soil impurities are removed from ore by using different methods of process is called concentration of ores. Concentration of the ores. Ores எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். Impurities, soil impurities are removed from ore by using different methods of process is called concentration of ore. Second one, extraction of crude metals. So extraction of crude metal, second process, second step. Third, refining of crude metal. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். தேர்டில் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூடு மெட்டலை வந்து எப்படி ரிஃபைனிங் பண்ணுறதுன்னு பார்க்குறோம், ப்யூரிஃபிகேஷன் மெத்தட்ஸை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர் by using different methods of metallurgical process, concentration of the ore, extraction of crude metal and refining of crude metal. Okay, இது ஒரு important 2 mark question students. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு important 2 mark. Next, ores of metals. ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸோட ஓர்ஸ் அண்டு காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? ஸோ அலுமினியத்தோட ஓர் பார்த்திங்கன்னா பாக்சைட் Al2O3 NH2O, டைஸ்போஸ் Al2O3 H2O, கேர்னலைட் Al2O3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓர் ஆஃப் அயான். அயனோட ஓர் பாருங்கள் ஹேமடைட் Fe2O3, மேக்னடைட் Fe3O4, சிட்ரைட் FeCO3, அயன் பைரைட் FeS2, லிமோனைட் Fe2O3 3H2O. இது வந்து அயனோட இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ். நெக்ஸ்ட்டு ஓர் ஆஃப் காப்பர். காப்பரோட ஓர் பாருங்கள் காப்பர் பைரைட் CuFeO2, காப்பர் கிளான்ஸ் Cu2S, குப்ரைட் Cu2O, மேக்னடைட் CuOH twice. சாரி மேலச்சைட் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி மேலச்சைட் CuCO3 CuOH twice. அசூரைட் CuCO3 CuOH twice. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓர் ஆஃப் காப்பர். ஓகே, காப்பரோட ஓஸ் அண்ட் காம்போசிஷன். ரைட் த ஓஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் காப்பர்னு கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட் 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிங்கோட ஓர்ஸ் அண்ட் காம்போசிஷன் கேட்பாங்க. ஸோ ரைட் த ஓர்ஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஜிங்க் பிளெண்ட் ZnS, calamine ZnCO3, ஜிங்கைட் ZnO, லெட். ஸோ லெட்டோட ஓர்ஸ் பாருங்கள், லெட்டோட ஓர்ஸ் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். கலினா PbS, ஆங்லசைட் PbSO4, ஜெருசைட் PbCO3. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டின். த ஓர்ஸ் ஆஃப் டின் அண்ட் காம்போசிஷன் பாருங்கள், கேசிட்ரைட், டின் ஸ்டோன்
SnO2. Silver glance argentite Ag2S. Pyrrhogyrite ruby silver Ag3SbS3. Chlorargyrite horn silver A. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டின்னோட ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா கேசிட்ரைட்ஸ் SnO2 ஒன்லி. பட் சில்வரோட ஓர் பாருங்கள். ஸோ த ஓர் ஆஃப் சில்வர் கிளான்ஸ் Ag2S argentite, pyrrhogyrite ruby silver Ag3SbS3, chlorargyrite horn silver AgCl. okay, stibnite Ag2SbS4, prussitite Ag2AsS3. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெட்டல்ஸோட ஓர்ஸ் அண்ட் காம்போசிஷன். ஸோ இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், இதை படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நல்லா தரவாக படித்து கொஷின்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக எழுதுங்க. இப்போ அந்த டேப்லர் காலத்தை தனியாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக. அதே டைமு இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், what are the steps for the metallurgical of extraction of metal from ore. Next, minerals and ore important 2 mark question students. So the 3 questions நீட்டாக எழுதி சென்ட் பண்ணிடுங்க. Thank you.